உங்களோட அப்பாட பேர் என்ன? தெரியாது. எத்தனையாம் ஆண்டு படிக்கீங்க? 6ஆம் ஆண்டு தானே? ஏன் அப்பாட பேர் தெரியாது? உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியும். இப்போ உங்களோட அப்பா இறந்த எவ்வளவு காலம் தம்பி? 11 காலம். 11 காலமா? 11 காலம் என்ன? எத்தனை வயசு உங்களுக்கு? 30. நீங்க தங்கச்சி? தங்கச்சிக்கு 33 வயசா, அக்காவுக்கு 30 வயசா? என்ன பிரச்சனை தம்பி கதைக்கக்குள்ள? கொஞ்சம் தெக்குது போல அவருக்கு. திக்குதா? பிரச்சனையா இருக்கு. வீடு இல்லாதால அண்ணன் தம்பி இல்லாது அழாதீங்க எனக்கு ஏலா போயிட்டு மகனே எதிர்கிட்ட ஏன் சிரிக்கீங்க? பாட்டு நின்றுமோ சிரிக்காட்டி? இப்ப இவங்களை பத்தி கதைக்கிறதுக்கு ஒரு தரம் இல்லை, நாங்க திரும்பி போயிருவோமோன்ற ஒரு பயத்துல தான் இந்த 90 வயசான பாட்டியம்மா அவர் தம்பியும் தான் ஓடியும் பழகிட்டு இப்ப தனியா இருக்கிறான் பழகுவாங்க. அதுகளோட இருக்கிறோடைய பழகுவாங்க. இவங்களோட இருக்கிறதால ஒரு தரோடையும் பழகுற இல்ல, ஒரு தரம் சொல்றதுக்கும் ஒரு தரம் இல்லை இவங்களை பத்தி. அப்ப நம்மளே கேட்டு கேட்டு ஏன் அவ சொல்றேன் நீங்க வேற சொல்லணும். அவ சொல்றது சொல்லக்கூட. எவ்வளவு வேணும்? 500 ரூபா. உங்களுக்கு 100 ரூபா. 100 ரூபா. நீங்க ஸ்கூல் போறீங்களா? 11. என்ன 11? 11ஆம் ஆண்டு படிக்கீங்களா? 11. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 90 வயது. 90 வயது. அண்டைக்கு 33 33 வயது. மறந்துட்டீங்களா? மறந்தாச்சு. என்னக்கா மறந்தப்ப எப்படி நீங்க எங்களோட தெளிவா கதைப்பீங்க? கதை புத்தகம் வேணுமா உங்களோட பேரனுக்கு? கதை புத்தகம் வேணுமா? கதை கதை படிக்க என்ன செய்யறவங்கட தகவலை இவங்களுக்கே சொல்ல தெரியாம இருக்கு. அப்ப போமாண்ட ஒரு கட்டத்துல முடிவு. நாங்க வரக்குள்ள இதெல்லாம் ஃபுல்லா காடா இருந்தது. அப்ப இவங்களோட ஒரு எண்ணம் என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம வருவோம், நம்ம வீடு வருவோம், அப்ப இதெல்லாம் வெளியாக்கணும், வெளியாக்கி இருக்கீங்களா? அதுதானே என்ன சொல்றேன்னு எனக்கும் தெரியல. இந்த படி படி தெரியாது. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இப்போ நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டம் உருகாமம் என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இது கரடியனாறு பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிராமம்தான். இங்கே ஏற்கனவே நாங்கள் காணொளிகள் பதிவு செஞ்சுருந்தோம். அந்த இடத்துல இங்கேருந்து கால் பண்ணி சொன்ன ஒரு அண்ணா தான் எங்களுக்கு இந்த குடும்பத்தை தொடர்பாக, அதாவது நான் இப்போ உதவி செய்ய வந்திருக்கிற குடும்பம் தொடர்பாக சொல்லியிருந்தார். இப்போ நாங்கள் அன்றைய தினமே ஏற்கனவே வந்திருந்தோம் இந்த இடத்துக்கு. இப்போ வந்த இடத்துல இங்கே சந்திக்கிறதுக்கு வந்தனாங்க. அப்போ வந்த இடத்துல அவங்களோட அக்கா வெளியில் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஒரு குடும்பம் என்று பார்க்கக்குள்ள குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இருந்தால் தான் அதில் உண்மைத்தன்மையை நம்ம அறிஞ்சு அவங்களுக்குரிய உதவிகளை செஞ்சு கொடுக்கலாம். அந்த வகையில் நாங்கள் இன்னொரு தரம் வாரம் நீங்கள் அவங்களையும் கூப்பிட்டு வைங்கன்னு சொல்லிட்டு தான் போனோம். நாங்கள் அன்றைய தினமே நாங்கள் வீடியோ எடுத்திருக்கலாம். இருந்தாலும் அவங்களோட நிலைமை தொடர்பாக எல்லாரையும் வச்சு பேசக்குள்ள நம்மளுக்கு உண்மையான விளக்கங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோட எங்களுக்கு வெகு தூரம் தான் இந்த இடம் வாரது. கிட்டத்தட்ட போகிறதுக்கு எங்களுக்கு 145 கிலோமீட்டர், அப்படி போகிற கிலோமீட்டர். இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் திரும்ப வாரம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த இடத்துக்கு நாங்கள். இப்போ வந்த இடத்துல பார்த்தா அவங்களோட அக்காவும் இருக்காங்க. இப்போ அவங்களோட குடும்ப தொடர்பாக பார்க்கக்குள்ள இது
ஒரு குடும்பம் சார்ந்த உதவியாக சொல்லலாது. ஒரு அக்கா, தங்கச்சி, அந்த தங்கச்சியோட மகன் சின்ன பொடியன் தான் ஒரு ஆள். அவங்களோட கணவர் வந்து இல்லை, அவங்களோட மனநிலையும் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்காங்கன்னு சொல்லித்தான் அந்த அண்ணாவும் சொன்னவர். அப்போ அதன்படி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து அவங்களோட பேசினா தான் அவங்களோட உண்மையான நிலவரம் உங்களுக்கும் அறியக்கூடியதாக அதை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவையும் எங்களுக்கு தாங்க. இப்போ இன்றைய தினம் பார்த்தா இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. அதோட வேளாண்மை எல்லாம் வந்து அறுவடை நடந்து கொண்டு இருக்குது. சிலவங்க வந்து அறுவடை செஞ்ச நெல்லை வெயிலை நம்பி காய வச்ச இடத்துல அதெல்லாம் வந்து மழையில் பட்டு அள்ளி கொண்டு இருக்காங்க. நாங்கள் வார வழியிலையும் அதை பார்த்து கொண்டு வந்தோம். சில இடங்களில் வந்து அறுவடை நடக்கலை, சில இடங்களில் அறுவடை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் விவசாயிகள் இருக்காங்க. சில வயல்கள் விளைஞ்சிருக்கு, சில வயல் விளையாமல் இருக்குது. அப்படி பிரச்சனையாகவும் இருக்குது. அதோட மழை ஒரு பக்கம் வந்து பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்குது. இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் அரிசி தட்டுப்பாடு ஒரு பக்கம் போய் கொண்டு இருக்குது. அரிசி வந்து வாங்குறது ஒரு சில கடைகளில் மாத்திரம்தான் அரிசிகள் இருக்குது. அதுவும் எல்லாருக்கும் வந்து இப்போ 25 கிலோ அப்படியெல்லாம் கொடுக்காங்க. இல்லை ஒரு 10 கிலோ 5 கிலோ அப்படி அரிசிகள் தான் இப்போ விற்பனை செஞ்சு கொண்டு இருக்காங்க கடைகள். ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மண்டாலும் சாப்பாட்டுக்கு அரிசி கொடுக்கணும்னு சொல்லி அப்போ அந்தளவுக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக போய் கொண்டு இருக்குது. ஒரு பக்கம் அரிசி தட்டுப்பாடு, ஒரு பக்கம் தேங்காய் தட்டுப்பாடுன்னு சொல்லி இப்போ வந்து நம்ம வந்திருக்கிற விஷயத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வார வழியில் வந்து அந்த வயல் அறுவடையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு வந்ததால இந்த விளக்கத்தையும் சொன்னேன் நான். இப்போ சரி வாங்க நம்ம போய் அவங்களோட நிலைமை தொடர்பாக அவங்களோட கதைச்சி தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. உங்களோட பேர் என்ன? கோமதி, கனசமத்தி கோமதி. எத்தனை வயசு உங்களுக்கு? 30 வயது. அன்றைக்கு 33 அண்டையில், இன்றைக்கு 33 வயது. மறந்துட்டீங்களா? மறந்தாச்சு. என்னக்கா மறந்தப்ப எப்படி நீங்கள் எங்களோட தெளிவாக கதைப்பீங்க? நீங்கள் திருமணம் செஞ்சுருந்தீங்களா? ஓ, திருமணம் செஞ்சிருந்தேன். உங்களோட கணவருங்க சுத்திட்டாரு, இறந்துட்டாரா? இறந்துட்டாரு. இது உங்களோட மகன்? எங்கட மகனோ. எவ்வளவு காலம் உங்களோட கணவர் இறந்து? 1 கிழமை மாதம், 1 கிழமை இருக்கும் மாதம். 1 கிழமை 1 மாதம். சரி, நம்ம வந்து நம்மளுக்கு தகவலை சொன்ன அக்காவை கூப்பிட்டு அவங்க வந்து வீடியோவுக்கு வராட்டியும் மற்ற பக்கம் வச்சுட்டு தான் அவங்ககிட்ட தகவலை கேட்கணும். நம்ம எதுக்கும் அவங்கள கூப்பிட்டு தான் கதைக்கணும். வீடியோவுக்கு அவங்க வர விரும்பாட்டியும் இவங்களோட தங்கச்சி ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க தான் வந்து தெளிவாக கதைச்சி கொள்கிறாங்க. எங்கிட்ட வந்து இவங்க தொடர்பான விஷயங்களை சொன்னால் அவங்க தான். இப்போ உங்களோட அப்பா இறந்த எவ்வளவு காலம் தம்பி? 11 காலம். 11 காலமா? ஓ, 11 காலம்ண்டா என்ன? இறந்து 11 காலம். 11 காலம். 11 நாள் அன்று இல்லை? 11 நாள். நாளா? ஓ, 11 மாதமா? 11 நாள். 11 நாள் தானே உங்களோட அப்பா இறந்து? உங்களோட அப்பாவை தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்போ நீங்கள் பிறந்து 10 நாளா? பிறந்து 10 நாள். 11 நாள். 11 நாள் தான் நீங்களும் பிறந்து. இங்கே பாருங்க, முதல்ல உங்களோட பேரை சொல்லுங்க. கிதுர்சன். எத்தனை வயசு? 11 வயசு. என்ன தம்பி எல்லாம் 11 சொல்கிறான். அப்பா இறந்து 11 நாள், அவன் பிறந்தும் 11 நாள், வயசும் 11 வயசு. அந்த அக்காவை கூப்பிடத்தான் வேணும். அவங்க ஒருத்தருக்குமே வந்து தெளிவாக கதைக்காங்கல்ல. சரி, உங்களோட பேர் என்ன? திலகம். எத்தனை வயசு உங்களுக்கு? 30. நீங்கள் தங்கச்சி? தங்கச்சிக்கு 33 வயசா, அக்காவுக்கு 30 வயசா? ஓமா, கூப்பிடுங்க இந்த நாங்கள கொஞ்சம். இவங்களோட விளக்கம் என்னன்னு சொன்னால் பேசுகிறதெல்லாம் வந்து தெளிவு இல்லாமல் இருக்குது. அப்போ பக்கத்தில் யாரும் இருக்காங்களா தெரிஞ்சவங்க, அவங்கள மூலம் வந்து இவங்களோட தகவல்களை கேட்டுக்கொள்வோம்னு சொல்லி கூப்பிட்டேன் நாங்கள். இப்போ நீங்கள் இப்போ ஓடி போன நீங்கன்னு அங்கே கூப்பிடுறதுக்கு யாரை கூட்ட போன நீங்கள்? எங்களோட சித்தியை கூப்பிட. சித்தியை கூப்பிட. சித்தி வந்து என்ன ஒன்றவங்க? சித்தி வரலன்றவங்க. அவங்களும் வந்து வீடியோவில் வந்து கதைக்கலான்றாங்க. அப்போ நீங்கள் வீடியோவில் கதைக்காட்டியும் அங்கால நின்றாவது இவங்களோட தகவலை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்து அப்படியும் அவங்களோட குரல் வாரதும் விரும்பலையா. அப்போ என்ன செய்கிறோன்னு செய்யலாது, போயிட்டாங்க உங்களோட சித்தி. அடுத்து இவங்களோட தங்கச்சி என்ன இங்கால
அங்க அங்க அங்கே தங்கச்சி ஓ தங்கச்சி அவங்க வந்து வீடியோவுக்கு அவங்களோட கணவர் போக வேணான்னு சொல்லிட்டாரு தங்கச்சின்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து எங்கிட்ட இவங்க தொடர்பான தகவலை சொல்லியிருந்தாங்க, ஒரு சில தகவல்களை. இருந்தாலும் அவங்களோட வாய்ஸ் வர்றதும் அவங்களும் ஓகே இல்லை. அப்போ இவங்களை பார்த்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், இவங்களோட தகவலை இவங்களுக்கே சொல்ல தெரியாம இருக்கு. அப்போ போமாண்ட ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கக்குள்ள பார்க்கக்குள்ளேயும் கவலையாக இருக்குது எங்களுக்கு. உங்களோட நிலைமையை எடுத்து சொல்றதுக்கு ஒரு தரம் இல்லாமல் இருக்கு. அப்போ நீங்கள் தான் வந்து சொல்லணும் என்னென்னு, சரியா? இப்போ உங்களுக்கு ஓகேயா, கதைப்பீங்களா? உங்களுக்கு எத்தனை வயசு? 30 30 இல்லை 40? 40 40 இல்லை 50 அப்படி சொன்ன 50 அப்படி சொல்லுவீங்களோ? அப்படி சொல்லக்கூடா, உங்களோட வயசு 40 சரியா? நீங்க ஸ்கூல் போறீங்களா? சரியா 11 என்ன 11ஆம் ஆண்டு படிக்கல? 6ஆம் ஆண்டு படிக்கிறேன். 6ஆம் ஆண்டு புள்ளுமலை ஸ்கூல்ல. 11 வயசு. 11 வயசா? எந்த ஸ்கூலுக்கு போற நீங்க? புள்ளுமலை. நீங்க எங்க பாருங்களா, அவங்கள பார்க்காம. உங்களோட ஸ்கூல்ற பேர் என்ன? புள்ளுமலை. புள்ளுமலையா ஸ்கூல்ற பேர்? ஃபுல் நேம் ஸ்கூல்ற முழு பெயர் என்ன? புல்லுமலை என்ன வித்தியாலயம்? மட்மாமே பெரிய புள்ளுமலை வித்தியாலயம். எங்க நின்று போற நீங்க ஸ்கூலுக்கு? வீட்டை நின்று. இங்க இருந்தா? இருந்து கோப்பாவளியில இருந்து. அவருக்கு வைக்கிறது தெளிவில்லாம இருக்கு, பொடியனும் தெளிவில்லாம தான் இருக்காரு. என்ன சாப்பிட்ட நீங்க காலையில? சோறு சாப்பிட்டதா? சோறு சோயா முட்டை. யாரு சமைச்ச? அக்கா சமைச்ச. அக்கா இவங்களா? அந்த அக்கா தங்கச்சி சமைச்ச. தங்கச்சியா? இப்ப உங்களை யாரு பார்த்து கொள்றா? நான் பெரிய மாட்டேன் இருக்கிறேனா, ஒரு அக்காவை பார்க்க போறேன்னா. எங்க இருக்கிற நீங்க? இந்த தங்கச்சிட்ட இருக்கிறதா? பெரிய மாட்டேன் இருக்கிற, அக்காட்டையும் போய் இருக்கிறேன். அக்காட்டையும் இருக்கிற. அக்கான்னு சொன்னா ஆறு அக்கா? உங்களுக்கு இன்னொரு அக்கா இருக்காங்க? தயாக்காவோ? எங்க இருக்காங்க தயாக்கா? கோப்பாவளியில இருக்காங்க. கோப்பாவளியில இருக்காங்க. அங்கானா இவர் நிக்கிற? அவர் அங்க நிக்கிறவரு. நீங்க உங்களோட பெரியம்மாட வீட்டையா நிக்கிற நீங்க? பெரியம்மாவா இல்ல? பெரியம்மா தான். நீங்க எங்க நிக்கிற? கோப்பாவளி பெரிய அக்காஜிர விட்டா நிக்கிற. நீங்க மட்டும்தான் இப்ப இந்த ஊர்ல இருக்கீங்க? நான் இருக்கிறேன். இந்த ஊருண்டா உருகாமத்துல இருக்காங்க. இவங்க 2 பேரும் கோப்பாவளியில இருக்காங்க அக்காஜிட்ட. நாங்க நேற்று வந்த இடத்துல நீங்க இல்ல. அப்ப இன்றைக்கு தான் வந்த. நீங்க என்னத்துல வந்த? நீங்க நீங்களும் வந்ததா? ஸ்கூலுக்கு போகல? இப்ப ஸ்கூலுக்கு நாளைக்கு தான் அனுப்புற. கொப்பியெல்லாம் வாங்கியாச்சா? கொப்பியெல்லாம் வாங்கியாச்சு. யாரு வாங்கி தந்த? அக்கா வாங்கி தந்தவங்க. அக்கா வாங்கி தந்த. இப்ப நீங்க தானே ஓடி ஓடி இப்ப போய் கூப்பிட்டு தெரிஞ்ச? நீங்க சித்திய கூப்பிட்டு தெரிஞ்ச. உங்களோட கணவருக்கு என்ன வந்து இருந்தவர்? என்ன நடந்த? வருத்தம் வந்ததா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னு. இது ஆறுற வீடு இந்த கட்டி கிடக்குறது? எங்கட வீடு குறையா கிடக்கு. சஜித்து கொடுத்த வீடு. இப்ப இருக்கிறதுக்கு இடம் இல்லாதானே நீங்க உங்களோட பெரிய மாட்டை இடம் இல்லாம பெரிய மாட்டை இருக்கும். அந்த அக்கா தான் சொல்லி இருந்தவங்க, இது வந்து இவங்களுக்கு கொடுத்த வீடு தானா? இவங்க அக்கா இவங்க வந்து திருமணம் செய்யலையா? இந்த அக்கா கல்யாணம் கட்டலையா அக்கா? நீங்க உங்களுக்கு பிள்ளைகளும் இல்ல. உங்களுக்கு வருத்தம் சொன்ன உங்களோட தங்கச்சி. என்ன வருத்தம் உங்களுக்கு? அதான் வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டு திட்டம் அரசாங்கத்தால கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வீட்டு திட்டம் இடைநடுவே நிக்குது. என்ன காரணம் இடைநடுவே நிக்க? அது அறகுறைத்து வீடு. என்ன விளக்கம்டா, சஜித் வீட்டு திட்டம் வந்து எல்லா இடமும் கொடுக்கப்பட்டது. அரசாங்கம் பிற்பாடு வந்து மாறினத்துக்கு பிறகு அந்த வீட்டு திட்டங்கள் எல்லாம் அறகுறையா அப்படியே நிப்பாட்டுப்பட்டது. அதுல தான் வந்து உங்களுக்கு தந்த வீடு தான் இது. அது வந்து முடிச்சு தரல. இப்ப சாப்பாடெல்லாம் யாரு தாரா உங்களுக்கு? சாப்பாடு அக்கா அவங்க தாரு. இப்ப சாப்பாடு பிரச்சனை இல்லையா? சாப்பாடு பிரச்சனை இல்லை. அப்ப என்ன உதவி வேணும் உங்களுக்கு? வீட்டை கட்டித்தாங்க. வீட்டை கட்டி தரணுமா? உங்களுக்கு என்ன உதவி வேணும்? வீட்டை தான் கட்டி தரணும் உங்களுக்கு. வீடு என்ன செய்வோம் நம்ம? நாங்க இப்ப கொண்டு வரலையே வீடு. மூணு பேரும் ஜோதிச்சுட்டு நிக்காங்கடாப்பா கடவுளே. இவங்கிட்ட நான் சொல்லி விளங்கப்படுத்தலா.
என்னடா நாங்க வீடியோ எடுத்து போடுவோம், போட்டு உங்களுக்கு என்ன உதவி கிடைக்குதோ அதை செஞ்சு தருவோம். இவங்களோட நிலைமையை பொறுத்தவரையில இவங்களோட நிலைமைகளை வந்து தெளிவுபடுத்துறதுக்கும் ஒரு தரம் இல்லாம இருக்குது. எனக்கு பார்த்ததுல விளங்குது இவங்களுக்கு வந்து வீடு இருக்கிறதுக்கு இடம் இல்லாம எல்லாரும் வந்து ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க. சொல்லுங்க. பெரிய மாட்டை இருக்கிறேன், ஒரு அக்காட்ட போகிறேன், பார்க்கறதுக்கு போகிறேன், பொடியனை பார்த்துட்டு ஒரு கிழமையால வந்துடுவேன் பார்த்துட்டு. இவர் என்ன உங்களுக்கு ஒரு பிள்ளை தான்? ஒரு பிள்ளை. ஓ, ஒரு பிள்ளை தான். உங்களோட அப்பாட பேர் என்ன? தெரியாது. எத்தனையாம் ஆண்டு படிக்கீங்க? 6ஆம் ஆண்டு தானே? ஏன் அப்பாட பேர் தெரியாது? தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியும். உங்களோட கணவர் பேர் தெரியாதா? தெரியும். அப்ப இறந்துட்டாரண்டி ஒண்ணு நீங்க சொல்லுங்களாம்மா, என்ன விளக்கம்? எனக்கும் விளங்கு இல்ல. எல்லாரும் கதைக்க சொல்லுங்க தம்பி. என்ன விளக்கம் சொல்லுங்களேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எக்ஸோராவாடா? அப்பாட பேரோ? இல்லைன்னா நான் சொன்ன அது தெரியாது எனக்கு. இந்த அக்காவும் வராங்கல்ல. அக்கா, இவங்கட கணவர் எங்க? இறந்துட்டாரா? 11 வருஷத்துக்கு மேல. இப்ப நீங்க உங்களோட அம்மாக்கள் திருமணம் செஞ்சு வச்சதா இல்ல இவங்கள திருமணம்? இல்ல. யாரண்டே தெரியாதா இவங்களுக்கு? கணவரை தெரியாது. பேர் என்னன்னு கேட்டாலும் இவக்கு தெரியாதாம். கல்யாணம் கட்டி ஒண்டா இருந்தவங்களா? குடும்பம் அப்படியும் இல்லை, பிள்ளை மட்டும்தான் அவங்களுக்கு பிறந்திருக்கு. இவங்க வந்து அவங்களோட நிலைமை அவங்களுக்கு விளங்காம இருந்த டைம்ல வந்து இவ கற்பமாகி இந்த படியும் பிறந்திருக்கா. மற்றபடி கணவர் குடும்பம் அப்படி என்றெல்லாம் இருக்கல்ல இவங்க. அதுதான் வந்து விளக்கங்கள் தெரியாம இருக்குது. இப்போ பொடியனுக்கு 6 பதிவு வச்சிருக்கா. அக்கா வச்சவங்க பதிவு. உங்களோட அக்கா, அக்காட மகன். இப்போ தம்பிர பேர் வந்து டாப்ல என்னன்றிருக்கு? டாப்ல என்னன்னு கூப்பிடுறவங்க? கிதுசன். கோமதி கிருஷ்ணன். 6 கோமதி. 2 பேர். உங்களோட பேரெல்லாம் வச்சிருக்கு. சரியா சரியா, இப்போ விளங்குது எனக்கு வந்து. அதை அவங்களும் தெளிவுபடுத்தி சொல்லல, அதால சரியா போயிட்டு எனக்கு. இப்போ உங்களுக்கு வந்து அக்கா, இவங்களுக்கு இப்ப சாப்பாடு செலவெல்லாம் யாரு பார்த்துக்கொள்றா? அவங்களோட அக்கா தான் பாக்குற. QR காசு. QR காசை வச்சுதான் சாப்பிடுறீங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட நிலைமையே சொல்லிடலாம இருக்கு. அவங்களுக்கு தெரியுது இல்லை ஒன்றுமா, அவங்கள பிள்ளை சொல்லிடலாம் நம்ம. அவங்களுக்கு தெரிய. வாங்க உங்களோட வீட்டை பார்ப்போம் வாங்க. நாங்க அன்றைக்கு வரக்குள்ள இதெல்லாம் காடா இருந்தா வெளியாக்குனேன். வெளியாக்கி தந்ததா? ஏன் வெளியாக்குன நீங்க? வருவாங்க விளையாக்குனேன். நாங்க வருவோம் வெளியாக்குனா. கடவுளே, சொன்னா செஞ்சேன் திங்கக்கிழமை வந்து. நாங்க வரக்குள்ள வந்து இதெல்லாம் ஃபுல்லா காடா இருந்தது. அப்ப இவங்களோட ஒரு எண்ணம் என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம வருவோம், நம்ம வீடு தருவோம், அப்ப இதெல்லாம் வெளியாக்கணும் வெளியாக்கி இருக்கீங்களா? அதுதானே என்ன சொல்றேன்னு எனக்கும் தெரியல. அவங்கள்ட்ட சொல்லியும் விளங்காது. மற்ற தங்கச்சிட்டான் சொல்லிட்டு போகணும் விளக்கங்களை. சரியா? இது வந்து அரைமட்டம் கட்டி கிடக்குது. இங்கே கல் கிட்டத்தட்ட நேற்று போட்ட வீடியோவில் இருக்கிற வீடு மாதிரி தான், அதே அளவுல இந்த வீடு நிக்குது. இப்ப இந்த இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வீடு இருந்தா இங்க இருப்பீங்க. இங்க இருப்பா. நாங்க இங்க இருப்பீங்க. உங்களோட மகனை அவர் அங்க ஸ்கூல்ல சேர்த்துருவோம். அங்க அவரை சேர்ப்பியல். இங்க ஸ்கூல் இல்லையா? இங்க ஸ்கூல் இல்ல, அங்க புல்லுமலைக்கு தான் சேர்க்க போறோம். புல்லுமலை தான் சேர்க்கணும். அப்ப நீங்க 2 பேரும் இங்க இருப்பியல். நீங்க இங்கே இருப்பீங்க.
என்ன தம்பி சரிக்கல தம்பிஞ்சே அடா அடிப்பா ஓ அப்ப அம்மாவோட ஸ்கூலுக்கு அங்க விடணுமா அங்கே ம்? அங்கே அங்க ஏன் செய்யோ ரெண்டுல ஒன்றை சொல்லுவா அப்போ இஞ்சியான் கேட்க அங்கே தெரிய மாட்டேன். அங்க இருக்கியா விருப்பம் உங்களுக்கு இங்க இருக்கியா விருப்பம் இங்க இருக்கிற இருப்போம். இங்க இருக்கிறானா விருப்பம் இதெல்லாம் கூட வளவு தானே ஃபுல்லா புள்ள எங்கட வளவு. புளிய மரம் எல்லாம் நிக்கி ஓ எல்லாம் கூட இதுதான் எங்கட ஓ ஆறு தந்த வளவு உங்களுக்கு இந்த வளவு அப்பாட பேர் தான் இருந்தேன். அப்பா தந்த வளவு ஓ உங்களோட அப்பாட பேர் தெரியுமோ கணசமுத்தி கணேசமூர்த்தி அம்மாட பேர் விஜயமலை விஜயமலர் ஓ இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க 2 பேரும். ஆ. இந்த ஊர் தான் உங்களோட சொந்த இடம் இந்த நீங்க பிறந்ததுல இருந்து இங்கான இருக்கீங்க இஞ்சி அரிக்கும். இங்க இருக்கீங்க ம். என்னடா என்னடா தம்பி சும்மா சொல்லு வீட்டுல வந்து என்ன கஷ்டம் வீட்டுல இருக்கிற நிலைமையை சொல்லுவாப்போ சொல்லுங்க. நடிக்கிற படிக்கிறது கொப்பி பென்சில் எல்லாம் இருக்கோ கொப்பி பென்சில் எல்லாம் இருக்கு. ஆறு வாங்கி தந்து ஆ உட்காந்து. சொல்லுங்கல்ல அக்கா வந்து சொல்லண்டா சரியா ஆறு பெரியம்மா வந்து அம்மா அப்பாக்கா நீங்க சொல்லுங்க ஆறு வாங்கி தந்தண்டு பெரியம்மா சொல்லண்டா பெரியவன் பெரியம்மாவா இல்லை கோமதி வாங்கியிருந்த கோமதி அம்மாண்டா நீங்க வா இவட பேர் என்ன தெரியா திலாகம் தியாகமா தியாகம் அக்கா வாங்க இங்க வாங்க நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதா மருந்து எடுக்க ஆறு கூட்டி போறவங்கள நான் போறேன் மருந்து எடுக்க. தனியா போற நீங்களா தனியா போய் வருவீங்களா தூரத்துக்கு ஓ இப்ப ஆரோ போக மாட்டோம். இஞ்சா போய் மருந்து எடுப்போம். இங்க இப்ப ஆரோட வந்த நீங்க அக்கா தங்கச்சிட அங்க இருந்து வந்தல்ல கோப்பாவளியில இருந்து இங்க வந்திருக்கீங்க ஆரோட வந்த நீங்க அவங்கள உங்களுடைய என்னில வந்து நீங்க போய் கூட்டி வந்ததா ஓ வாங்க இங்கே போ நம்ம வெயிலாரிக்கு விடத்த பாட்டு படிக்க தெரியுமா பாட்டு படிச்சா கொண்டு வந்திருக்கிறோம் கொடுப்போமா சரியா பாட்டு படிச்சா தருவேன் கிஃப்ட் தருவேன் அந்த வாட்டி போகல அந்த வாட்டி பரவாயில்ல படிச்சு காட்டு சிரிக்கிறத வாட்டி கவனிக்கிற வேற பாட்டு தான் மாத்தணும். ஆ இந்த படி படி சரியாது அந்த தெரியாது இந்த இந்த எனக்கு தெரியும் தெரிஞ்ச ஒரு பாட்டை படி கஞ்சாப்பூர் வச்சுக்கிறாட்டி நீ சிரிச்சாக்க கஞ்சாப்பூர் வச்சுக்கிற இட்டு வட்டி அவட்டி நீ சிரிச்சாக்க தட்டாங்க பல்லால சொன்ன சொல்ல சூரியனா மொட்டை பேட்டி எடுத்துக்க ஏன் சிரிக்க பாட்டு படிச்சா என்ன செய்யும் சிரிக்கக்குள்ள பாட்டு படிக்க கூடா பாட்டு பாட்டு கலைச்சி சொரு வட்ட சிலைய பட்டரசி போட்ட கக்கப்பட பட்டு கலைச்சி இற கொலைய சொட்டு கொல்லுறாய கொலைய என்ன கொல்லு கஜஃபு ஏன் சிரிக்கியல் வச்சுக்க இட்டு வெட்டி பாட்டு நின்றுடுவேன் பாட்டு நின்றுமோ சிரிக்காட்டி வெட்டி அவர் நீ சிரிச்சா என்ன பிரச்சனை தம்பி கதைக்கக்குள்ள கொஞ்சம் தெக்குது போல அவருக்கு திக்குதா கொஞ்சம் சிரிச்சா பியாடி நச்ச திரோ மொழும் பியாடி மூக்கல நிப்பாட்டுறா எல்லாம் அவன் சிரிச்சு சிரிச்சு எனக்கு சிரிப்ப வர வைங்க சிரிக்காம படிச்சாதான் கிஃப்ட் தருவேன் காதுல தோட்டா மட்டி தொங்க போறேன் கழுத்து இமைய பூசும் கண் மாட்டிக்கொண்டு என்னடா குட்டி குட்டி குட்டா என்ன பாட்டு படிக்க சொன்னதுதான் மிச்சம் நிப்பாட்டையில போல நம்ம அது போய்கொண்டே இருக்கி சொனைக்கு போவேன் இப்பயும் போகுது வேற என்ன தெரியும் உங்களுக்கு வேற டான்ஸ் ஆட தெரியுமா டான்ஸ் ஆடலாம் தெரியும் எனக்கு டான்ஸ் ஆடலாம் பாக்ஸ் இருக்கிற
இருக்கிற பாட்டெல்லாம் நிப்பாட்டிடுவேன். வேற பாட்டு போட்டுருவேன். இந்த 18வது என்னென்ன பாடம் எடுக்கல 6ஆம் ஆண்டுல என்ன பாடம் எடுத்திருக்கீங்க? சித்திரம்மா, சித்திரம், சமயம், டான்ஸா? சமயம். சமயம். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சமய பாடம் எல்லாரும் எடுக்கிற பாடம். நாங்க இப்ப பிரிவு பாடம் இருக்கல்ல, நடனம், சங்கீதம், சித்திரம் இருக்கல்லோ. சித்திரம். சித்திரம்மா, சித்திரம் கருவையில இறைவன். கீர்வன். கருவையில என்ன சாப்பாடு விருப்பம் உங்களுக்கு? ஏன் நீங்க பின்னால இருந்து சொல்லி கொடுக்கீங்க? உங்களுக்கு விருப்பமானது சொல்லுங்க, அம்மாட கதையை விடுத்து. சோறு. சோறு, தோசை, பிட்டு, இடியப்பம், ரொட்டி, நூடுல்ஸ். அவ்வளவு விருப்பம். ஸ்கூல்ல சாப்பாடு தாரதா உங்களுக்கு? தார சாப்பாடு. என்ன ஒரு பாட்டி யாரோ? ஆச்சமா. அரே ஆச்சமா. ஆச்சம்மா. ஆச்சம்மாட பேர் என்ன? ஆச்சமாட பேர் ஆச்சமா தான். ஆச்சம்மா தானா? இப்ப தம்பி பாட்டு படிச்சு காட்டுதா? நீங்க என்ன செஞ்சு காட்ட போறீங்க 2 பேரும்? டான்ஸாமா? சரி, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, என்ன தேவை இருக்குது? உங்களுக்கு உதவி செய்வீங்க. உதவி செய்யணும். என்னத்துக்கு உதவி செய்யணும்? வீட்டை கட்டித்தாங்க. வீட்டை கட்டி தரணும். அது தவிர வேற என்ன தேவை இருக்கு? வேற என்ன? உங்களுக்கு என்னென்னு தாங்க. என்ன தரணும்? மாடு தாங்க. மாடு தரையா? என்ன பாட்டியம்மா? இதுல பார்க்க வந்ததா? நான் அங்க இருந்த மகள்கிட்ட விட்டேன். எனக்கு இந்த அசிமா மகனே நடக்கல. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 90 வயது. 90 வயது? 90 வயதுல நடந்து திரிகிறீர்கள் தானே? என்னைய மகனே சாயத்தின் சாப்பிட மகனே அண்ணன் தம்பி அக்காட்டா இருக்கிற. அக்காட்டா இருக்கிற. அக்காட்டா இருக்கு. அம்மா தான் வந்திருக்கா. இவங்களுக்கு கணவர் இல்லையா? புருஷனாரு இல்ல, மோசம் போயிட்டா. மோசம் போயிட்டாரு. கல்யாணம் கட்டி நீங்க அண்ணா வச்ச வயலுக்கு? இல்ல, விருப்பத்துக்கு கட்டிடலாம். அவங்களோட விருப்பத்துக்கு கட்டுன. இந்த ஊர் தான் அவங்களோட புருஷனாரு? இந்த ஊர் தான். இந்த ஊர் தான். அவங்களோட தங்கச்சி ஒழுங்கா சொல்லல. இப்ப நாங்க காரண்டே தெரியாத ஒரு ஆளு கல்யாணம் கட்டின மாதிரி சொன்னாங்க. தெரியாதுதான். தெரியாம தான் கல்யாணம் கட்டினேன். 6 பேர் தெரியா. இப்படிதான் அவங்களுக்கே தெரியாம கற்பமாயிட்டாங்க. அப்படிதான் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு பிள்ளை எல்லாம் வளர்க்கவர் இருக்கல்ல? இல்ல, இருக்கல்ல. ஆறு வளர்த்து இந்த பொடியனை யாரு வளர்த்து? இந்த பொடியனை வளர்த்த அக்கா. அவங்க தான் வளர்த்த. அக்கா தான் வளர்த்த. இப்ப நீங்க இவக்கு அம்மம்மா. அம்மம்மாண்ணே? அம்மாட அம்மா. அம்மாட அம்மா. அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க மகனே. என்ன நடந்தவங்கட அம்மாவுக்கு? ஐயோ, வேலை இந்த பக்கத்தாலடி சட்டி காய்ச்சல் ஆஸ்பத்திரி கொண்டு போன மகனே. கொண்டு போகக்குள்ள குளிச்சுட்டு வந்து சொன்னாங்க. நான் போகல உள்ள. தங்கச்சிக்காரி தான் கொண்டு போகணும். நான் போகல உள்ள. என்ன சாவிக்கு போறீங்களாண்டு ஆஸ்பத்திரி போய் உடனே உடனே சொத்தை கட்டிட்டேன் மகனே. தகப்பனும் பக்கத்தாலடி சட்டி வந்து அவர் மோசம் போயிட்டாரு. ஒரு பொடியல் இருந்தா இதில் இழுத்துட்டு போயிட்டாங்க. கட்டில் அதில் ராணுவத்தில் இழுத்துட்டு போய் இவங்கட அண்ணனையும் கொண்டு போயிட்டாங்க. பிரச்சனை டைம்ல கொண்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லை மகனே. அது 3 இப்படித்தான் அக்காட்ட இஞ்சி வந்தா இஞ்சி சாப்பிட்றேன். இஞ்சி இருந்துட்டு மறு அக்காட்ட இல்லை பார்ப்பாங்கள. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காங்கல்ல? கொடுக்குற பொடியை தனி இவ்வளோ வயதுக்கு இது வச்சு தனி இருக்காங்க மகனே. இல்லை பாருங்கள், அந்த பொடியெல்லாம் கூட வளர்த்து இருக்கிறதுக்கு வீடு இல்லாத அங்கே இஞ்சி நிற்காங்க. ஊடு இல்லை மகனே. இல்லாட்டி யாருட்டாலும் என்னத்தையும் அக்கா தங்கச்சி கொடுத்தா கொண்டு வச்சு இல்லைல்லானே. ஊடு இல்லை மகனே. அதில் என்ன செய்யுங்கள் மகனே? பண்ண தென்னியல் தென்னியல் ஒரு நேரம் 2 நேரம் வச்சு கொள்ளுவாங்க. நெடுக வச்சு கொண்டு எழுவா மகனே. நீங்க எங்க இருக்கிற? நான் கல்லடியில் இருந்த ஒரு மகள்கிட்ட. அவள் வீட்டு மகள்கிட்ட மகளுக்கு புள்ள பெருமாண்டு லண்டனுக்கு. நான் இப்போ மூத்த மகள்கிட்ட இருக்கிறேன். அப்ப அவங்க எல்லாம் பாக்குற இல்லையா அவங்களுக்கு வீட? இப்ப லண்டன்ல இருக்குன்றீங்களா? அவையெல்லாம் செஞ்சு போயிருக்காங்க மகனே. இப்ப நீ போயிருக்காங்க போனவங்கன்னு. இப்போ ஒரு 2 மாதம் 2 மாதம் செல்லல மகனே. 2 மாதம் லண்டன் போய் அவள் பிள்ளைய பார்க்க போடுவேன். 10 லட்சம் 15 லட்சம் கட்டி போய்
திருப்பி அங்கே காசு எடுத்து கொடுக்க இயல்பாமா நீ இதுகளுக்கெல்லாம் எப்படித்தான் உதவியே செய்யலாமா எல்லாரும் பார்க்குறோம். உங்களுக்கு இருக்கிற வீடு தான் இப்போ பிரச்சனையா இருக்குது. இல்லை மகனே வீடு இல்லை சாப்பாடுக்காக கொடுக்குறோம் டாய்லெட்டுக்காக கொடுப்பாங்கல்ல மகனே 3 பேர் இல்லை மகனே 3 பேருக்கு அவங்களோட கஷ்டத்தையும் சொல்ல தெரியாம இருக்கு. சொல்லு இல்லை மகனே எப்படி தாண்டாங்க அது என்னோட கஷ்டத்துகளுக்கு தெரியும் மகனே கொடுத்தா தின்றான் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுது இருக்கிறான் மற்றபடி ஒன்றும் தெரியுது இல்லை ஒன்றும் தெரியல அவர் தம்பியும் தான் ஓடி என்ன தாத்தா நல்லையோடையும் பழகிட்டு இப்போ தனியாக இருக்கிறேன்டா அவன் பழகுவான் மகனே அதோட இருக்கிறோடைய பழகுவானா இவங்களோட இருக்கிற தலை ஒருத்தரோடையும் பழகுற இல்லை பழகுறேன் என்ன மாதிரி அது ஆயுது கலைக்குது இல்லைன்னு இல்லை நான் முன்னேற்ற சொல்லி நம்ம பார்த்து நடக்கல பார்த்துட்டு வரேன்றோடு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாடி எனக்கு நடக்கல சிவா கால் தண்ணி கடுக்குற மாதிரி நடக்கல. அப்போ நீங்கள் போய் இருங்க நிற்கலாட்டி என்ன இருக்கிற மாதிரி ஓ நீங்கள் இருங்க அவங்கால இருப்பா அதில் இருங்க போய் அங்கால ஓ நாங்க போகல இவங்களை பார்த்தாலும் கவலையா இருக்கு. அப்ப என்ன செய்யற ஒரு தரம் சொல்றதுக்கும் ஒரு தரம் இல்லை இவங்களை பத்தி. அப்ப நம்மளே கேட்டு கேட்டு கதைப்போம்ன்றது அண்ணன் கேட்டாலும் அவங்களுக்கும் விளங்குது இல்லை. இப்ப இவங்கட தாய்க்கு எத்தனை பிள்ளைகள்? 4 அங்க இருக்கு 2 பொம்பளை அஞ்சேட்டுக்கு 1 பொம்பளை எல்லாம் 5 பொம்பளை 5 பொம்பளை 5 பொம்பளை பொடியனுங்கள் ஒரு ஆள் தானே ஒரு ஆள் 2 பேரு தான் மூத்த அக்காக்கு அவன் தான் வந்து இந்த காடு வீட்டுல நெட்டி அக்காட மகன் இல்ல இவங்கட சகோதரத்தை கேட்க இவங்கட சகோதரன் இல்ல இல்ல பொம்பளை தான் 2 பேரு இந்த இதுல 2 இதோட 3 அங்க வந்து 2 5 பேர். சரி 5 பொம்பளைன்னு தான் இருக்காங்க. போய் வேண்ட சூழல் அதுகளை பிடிதாப்பா வேண்டடா பிள்ளை இருக்கிற கோலத்தை கட்டு இவங்களை பார்த்தா அவ கவலைப்படுறாவு என்ன வாட்டியம். நீங்க இருங்க ஏலாத்தோட நிக்காம. இப்ப இவங்களை பத்தி கதைக்கிறதுக்கு ஒரு தரம் இல்லை. நாங்க திரும்பி போயிடுவோமோன்ற ஒரு பயத்துல தான் இந்த 90 வயசான பாட்டியம்மா ஓடி வந்திருக்கா இவங்களை பத்தி சொல்றதுக்கு. இவங்களோட தகவல்களை என்னன்னு சொன்னா இவங்களோட நிலைமையை போலதான் இவங்களும் இருந்திருக்காங்க. இவங்களை யாரண்டே தெரியாத ஒரு நபரால கற்பமாக்கப்பட்டு தான் இந்த தம்பியும் பிறந்திருக்காரு. அதுவும் அவங்களுக்கு தெரியாம இருக்குது. இப்போ வீடு கட்டி தந்தா இங்கே இருப்பீங்களா நீங்க? தண்ணி எல்லாம் என்ன செய்வீங்க? தண்ணி எல்லாம் எங்க எடுப்பீங்க? தண்ணி நாங்க கோயில் கிணத்துக்கு கல்ல போடுறோம். கோயில் கிணத்து கல்ல போடுறோம். என்ன தொழில் செய்வியல் இங்க இருந்தா? கச்சா நாட்டுவியல். இதுக்குள்ள நாட்டலாமா? ஆறு வழியாக்குறதெல்லாம் அக்காட பொடியன் கச்சா நாட்டை பிடுங்க போடுறோமா நீ? கச்சா நாட்டை போடுறியா நீங்கள்? அந்த தொழில்களை செய்யறேன்னு சாப்பிட்றோம். கச்சான் புடுங்க போறதா நீங்க? கச்சான் புடுங்க போறேன். எவ்வளவு தருவாங்க கச்சான் புடுங்கன்னா? அது எவ்வளவு கொடுக்குறாங்க புடுங்கினது கொடுக்குறது. இது அதுக்கு முதல் சொல்ல மாட்டாங்க இவ்வளவு தருவம் வாங்கண்டி. ஓ இவங்க 1000 பொறுத்து தாங்க காசி கொடுப்பாங்க. என்னென்ன வேலைக்கு போற நீங்க? ஒரு வேலைக்கு போறல புளிச்சிருக்க போவேன். புளிச்சிருக்க போறேன். கச்சா முடுக்க போறேன். அவ சொல்லி தந்ததா சொல்லுவியல். ஒன்றும் கதைக்கு தெரியல. என்ன இரவாட்டியம்மா அவங்களுக்கு கதைக்கு தெரியாது காணி. இப்ப நீங்க என்ன வேலைக்கு போற? சேனைக்குள்ள போறதா? சேனைக்குள்ள என்ன வேலை? குரங்கு காவலுக்கு போற? நாட்டிருக்காங்க அக்கட மகன் சுரங்க நாட்டி இருக்கான், வைத்த நாட்டி இருக்கான். அதுகளுக்கு காவலுக்கு போறேன். குரங்கு விரட்ட போறேன். இவர் என்ன மாதிரி படிக்காரு? இவன் படிக்கிறான். இவன் படிக்க எத்தனை ஆண்டு இல்லை? 6ஆம் ஆண்டு. எவ்வளோ? 6ஆம் ஆண்டு. அங்காணி படிக்கிற மாதிரி 72. அதான் தெரியாது. ஸ்கூலுக்கு போறதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? ஷூ இல்லையா? சொல்லி கொடுக்காவோ? சரி ஓகே தேவைதான் அவருக்கு.
ஓ அவ அவங்க வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ம், அவங்களோட ம். கஷ்டத்தையும் அவங்களோட பேரையும் அவங்களே சொல்றாங்க. சொல்றாங்கல்ல. அதுகளுக்கு எல்லாம் தெரியும். இதுகளை மட்டும் கேட்க தெரியுது என்ன, மற்றது கஷ்டத்தை ஒண்ணும் தெரியாம இருக்கு. தெரியாம நீ இல்லை இது நெல்லாடியே இல்லை இவனுக்கு எழுதிட்டு போகிறான். இல்லை கொடுத்தாது யாரும் கொடுத்தா சாப்பிடுறா, இல்லாட்டி சாப்பிடாம இருக்கதான். ஆனா அதையும் சொல்றாங்கல்ல. அதுகளுக்கு ஒன்று உங்களுக்கு இப்ப சாப்பாடு இல்லாம இருந்திருக்கீங்களா நீங்க? சாப்பிட இல்லாமல் இருந்துருக்கோம். இல்லாம இருந்திருக்கீங்க நீங்க? அவ்வளவுதான். இல்லாட்டி இருக்கிறான், இருந்தா தின்றான். இப்படி ஆக்காங்க. உங்களுக்கு காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு யாரு சாப்பாடு தந்து அனுப்புற? தெரியாம தாரதா? தார நீ சொல்லண்டா தம்பி, கதையண்டா நீ. தார பெரியம்மா தார சொல்ல, பெருசா சொல்ல. தாரவ அவதான் பாக்குறவ. கதைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? இவ தம்பிக்கு கதையெல்லாம் தட்டுப்படுது. வழக்கம் பழகி இருக்கான் பிள்ளைவன். இவங்களை போல விளையிட்டாரு. பழகிட்டான் பிள்ளை. வேற ஒரு பிரச்சனை இல்லை. இவங்களோட இருந்ததால அவங்களோட கதை வச்சுதான் இவருக்கு வருது. இப்ப ஸ்கூலுக்கெல்லாம் போறாரு தானே, அங்க 4 பிள்ளைகளோட சேர்ந்து பழகத்தானே வேணும். இன்றைக்குதான் போடுவானே அடிக்க போறாங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு ஷூ இல்லையா தம்பிக்கு? இருக்கா இல்லையா? அப்ப ஏன் இப்ப இல்ல இருக்கா இல்லையா? இருக்கி ஷூ இருக்கா இல்லையா உங்களுக்கு? இருக்கி இப்ப இல்லைன்னு நல்ல கதை பிஞ்சது இருக்கா? பிஞ்சது இருக்கி. நீங்க இப்ப போட்டு போறது பிஞ்சு இருக்கா பிய்யாம இருக்கா? பிய்யாம இருக்கி. பிய்யாம இருக்கு. யாரு வாங்கி தந்த ஷூ? யாரு வாங்கி தந்த? ஸ்கூலால தந்ததா? ஸ்கூலால தந்த. என்னடா நான் சொன்ன நீ சொல்ற நீ? ஓ எப்ப தந்தவங்க ஸ்கூலால? போன முதல். போன வருஷம். போன முதல். நாங்க நீங்க போயிட்டீங்களா? நாங்க நாங்க பார்த்தோம் ஒரு தரம் காணல. அப்ப அந்த அக்காவும் வந்து ஒரு தரம் கதைக்கலான்றாங்க இவங்களை பத்தி. நாங்க ஆர்ட்ட தகவலை கேட்குற சொந்தக்காரர்களாரும் தான் நீ சொல்லணும். அதுதான் நாங்க போமாண்டி சொல்லி யோசிச்சுட்டு நின்று நாங்க ஓடி வந்தோடனே நாங்கள் வீட்டுல இருந்து இவக்கு என்ன வருத்தம்? அவளி மகனே இப்படிதான் தொங்கி இருக்கிறான். வருத்தம் என்னன்னு தெரியும். கண்டுபிடிக்கலையா? மகனே யார் மகனே கொண்டு வர வார எல்லாம் அவளும் உள்ள ஊட்டிக்காரி சோறாக்கணும், கல்யாணம் பழைய பழக பார்க்கணும். அக்காக்காரி என்ன வீடு மகனே இதுகளையும் விளையாட்டு விட்டு அவனை பழிக்க. ஆறு இதுல இப்ப காசு வச்சிருக்கிறாள். ஆறு கியூஆர் காசு எல்லாம் எடுக்க போறாரு. கியூஆர் காசு நான் தான் போய் எடுக்க போறேன். எடுப்பீங்களா காசு? எடுப்பேன். காசு எடுத்து என்ன செய்யற நீங்க? காசு எடுத்து அக்கா கொடுக்குற பொடியனுக்கு போடுற காசுண்ணா. பொடியனுக்கு கொடுக்குறா? பேங்க்ல போடுறேண்ணா. பேங்க்ல போடுறீங்க? அக்கௌண்ட் திறந்துருக்கீங்களா? அக்கௌண்ட் திறந்தாச்சோ. எவ்வளவு போடுற மாதம்? அவைக்கு 2000 போடுறேன். காசு போடுற 2000 போடுறேன். 2000 போட்டு வாரீங்க ஒவ்வொரு மாதம். சாமான எல்லாரு வாங்குற கடைக்கு போய்? கடைக்கு நான் போக மாட்டேன். போய் வாங்கிட்டு வருவீல சாமான் எல்லாம்? இப்ப இவ இருக்கிற உங்களோட மகள்ற விட்டானா? அக்கடை விட்டு மகள்ற அக்கா சொந்த அக்காட விட்டாரு. அப்ப இப்ப பெரியம்மாட விட்டு இருக்கிறண்டா? பெரியம்மாண்டா பெரியம்மா தானே இதுகளுக்கு. இதுகளுக்கு பெரியம்மா தானே. இப்ப நான் நேற்று கேட்ட இடத்தை அவ பெரியம்மாட விட்டு இருக்கிறேன்னு நான் பார்த்தேன். இவங்கட அம்மாட அக்காட விட்டு இருக்கிறேன். பெரிய அக்கா அவங்களோட அக்கா உங்களோட பெரிய அக்காட விட்டா இருக்கிற. அவதான் உனக்கும் சாப்பாடு கொடுக்குறாவும் பார்க்குறேன். அவதான் மகனே இப்படி வரண்டா, அந்த காசு எடுக்க வரண்டா வருவாள். ஒரு நாளைக்கு நிற்பாள், இல்லை 2 நாளைக்கு நிற்பாள். இவள் வச்சுப்பாள். இவள் வாரல்ல மகனே. இவள் கதைக்கு தெரியாதானே மகனே. அதுக்காக இந்த பொடி என்ன பள்ளிக்கு விடுறேன். பள்ளி இல்லாத நாளையில கூட்டிட்டு வாங்க போல இந்த குறைக்கு விரட்டுறதுக்கு. இப்ப நான் காசு இருந்தா சாமான் போய் வாங்கி எடுப்பீங்களா? சாமான் வாங்கி எடுப்போம். என்ன சாமான் வாங்குவீள்? நாங்க அரிசி வாங்கியிருப்போம், சீனி வாங்கியிருப்போம், தேயிலத்தூள் வாங்கியிருப்போம், நெருப்படி வாங்கியிருப்போம்,
உங்களுக்கு என்ன வேணும்? பிஸ்கட் வேண்டி எடுப்பேன். பிஸ்கெட் தானே வேணும். வேற என்ன வேணும்? வேற மிக்சர். படிக்கிறது கொண்டு போனாதோ? படிக்கிறதுக்கு ஷூ வேணும். ஷூ படிக்கிறதுக்கு என்னதுக்குடா ஷூ? ஷூ இருக்கித்தானே உனக்கு? இப்போ ஷூ இப்பானே சொன்ன நீ ஸ்கூலால தந்தண்டு. படிக்கிறதுக்கு புத்தகம். படிக்கிறதுக்குன்னு யோசிச்சு பார்க்க புத்தகத்தை தானே படிப்பாங்கன்னு போட்டு புத்தகம்ன்றாங்க கடைசியில். புத்தகம் ஸ்கூலால தாரல்லோ? ஸ்கூலால தார. அப்போ ஏன் புத்தகம் வாங்கணும்? இப்போ ஷூ இருக்கி, பேக் இருக்கித்தானே? பேக் இருக்கி, பென் இருக்கி, பென்சில் இருக்கி, பென்சில், கொப்பி இருக்கி, புத்தகம் இருக்கி. வேற என்ன வேணும்? புத்தகம், கதை புத்தகம். கதை புத்தகம் வேணுமாடா? இதுக்கு வரணும். கதை புத்தகம் வேணுமா உங்களோட பேரனுக்கு? கதை புத்தகம் வேணுமா? கதை கதை கலைஞருக்கு போறியா? கதை புத்தகம் படிக்க ஆச்சம்மாவா? ஆச்சமாட்ட கேளுங்க. ஆச்சம்மாவா படிக்கிற? நீங்கள படிக்கிற? ஆச்சம்மா ஆச்சம்மாவா நான் படிக்கிற? தாத்தா படிக்கிறேன். நான் சொல்றேன் ஆச்சமான்ட்டு. 90 வயசு. ஆச்சம்மா பத்தி சொல்லுங்க. அப்போ ஆச்சம்மா 90 வயசு. எத்தனாம் தேதி ஆச்சமாட்ட பிறந்த நாள்? அதெல்லாம் இல்ல இல்ல கதறதே இல்லை. நில்லுங்க. நான் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க டான்ஸ் ஆடி காட்டணும். முடிஞ்சதுக்கு பிறகு பாருங்க. இப்ப காசி வந்து எவ்வளவு வேணும்? 5000. உங்களுக்கு 5000 தான் சொல்லுவே இல்லைன்னு தெரியும். 10,000 வேணாத? இப்ப 10,000. உங்களுக்கு 10,000. உங்களுக்கு ஏன் அவ சொல்றேன் நீங்க வேற சொல்லணும். அவ சொல்றது சொல்லக்கூட. எவ்வளவு வேணும்? 500 ரூபா. உங்களுக்கு 100 ரூபா. 100 ரூபா. உங்களுக்கு 10,000. உங்களுக்கு 10,000 தான் வேணும். இப்போ சாமான் வாங்குற கடைகள் எல்லாம் எங்கே போய் வாங்குற நீங்க? நாங்கள் சமுத்திர கடையில் ராம கடையில் வேண்டுறேன். ராவுமா மாடு கணக்கெல்லாம் பார்த்துவங்களுக்கு காசு கொடுப்பாங்கல்ல? கொடுப்பாங்க. தெரியும் தானே கடைக்காரர்கள்? தெரியாத பிள்ளைகளு தெரியும். இப்போ வீட்டுக்கு என்ன சாமான் வேணும் உங்களுக்கு? அரிசி வேண்டியிருப்பேன், சீனி வேண்டியிருப்பேன், தேயிலத்தூள் வேண்டியிருப்பேன், நெருப்படி வேண்டியிருப்பேன், கறிக்கு சாமான் வேண்டியிருப்பேன். வாங்கி எடுப்பீர்? சாமான் வாங்கிட்டு போவாங்க. அங்கே வாங்கிட்டு போறேன்னு அக்கடை விட்டு வாங்கிட்டு போவீர்? இப்போ உங்களுக்கு 100 ரூபாய்க்கு என்ன வாங்குவீர்? 100 ரூபாய்க்கு மிக்சர் தான் வேணுமா அவனுக்கு? சரியா. நான் இப்போ பாட்டியம்மா இவங்களுக்கு காசு கொடுக்கன். இவங்க என்ன மாதிரி வாங்குறாங்கன்னு கடையில் இருக்கா பார்க்க சொல்லுங்க. இவங்களோட அக்காவை பார்க்க சொல்லுங்களாம். ஏன்னா அவங்களுக்கு கணக்குகள் தெரியானே. பக்கத்துல கடைகளும் இல்லை. நாங்க இப்போ உடனே போய் வாங்கி கொடுக்கறதுக்கு. அப்ப இவங்க வந்து இவங்களோட அக்காவை கூட்டிட்டு போய் வாங்கட்டும். சரியா? சொல்லுவோம். எழுதி கொடுத்தா கடைக்காராக்கள் எழுதி கொடுப்பாங்க. சரியா? என்னென்ன வாங்கணும்னு எழுதி வைக்கணும். நாங்க அடுத்த தரம் வரக்குள்ள. நீங்க எழுதுவியலோ? எழுத தெரியுமோ? பேரெல்லாம் எழுதுவியலா? இப்ப எந்த பேரெல்லாம் சொன்னா எழுதுவியலா? தெரியாது எனக்கு. விடுங்கம்மா விடுங்க. அவருக்கு தெரியாது. உங்களுக்கு எவ்வளவு? 5,000. 5,000. அது சரியா பாருங்க. 5,000 தான். நீங்க இப்ப சத்தம் போடக்கூடாதான். சரியா? அங்கால காசை பின்னால ஓடிங்க. இது எவ்வளவு? 5,000 கேட்கலையே நீங்க. என்னட்டு 500 ரூபா இல்ல? அப்ப எவ்வளவு இது? 500 கணக்கு சரியோ? அவங்ககிட்ட காசை கொடுங்க. அவங்களே வச்சு கொள்ளட்டுமா? சரியோ? ஏன்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லை காசுற வித்தியாசங்கள். 500, 5,000, 10,000. இப்போ எவ்வளவு இருக்கு உங்கள்கிட்ட? 10,000 இருக்கு. என்ன வாங்குவியல்? சாமான் வாங்குவியல். சரியா? ஓ, மிச்சத்தை வச்சு கொள்ளுங்க. வேற ஸ்கூலுக்கு அனுப்புற அது இதுக்கு எதுவும் தேவைப்பட்டா எடுங்க. சரியா? முழுதுக்கும் சாமான் வாங்க கூட இப்ப.
சரி, இந்த உதவியை செஞ்சது பிரான்ஸ்ல இருந்து கணேசன் அனுப்புன காசு இருந்தது. அப்போ அதிலிருந்து தான் 10,000 ரூபா கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு. இவங்களோட நிலைமையை பார்த்தா மேலதிகமாக நம்ம காசும் கொடுக்கல. அது அடுத்த கட்டம். இவங்களுடைய தேவையை பார்த்தா இந்த வீடு தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. வீடு இல்லாதால உங்களுக்கு புண்ணியங்களை அந்த ஊட்ட கொஞ்சம் உப்பத்தி கொடுக்குறாங்க வீட்டுகள் தாயை தெல்லி தகப்பனே தெல்லி அண்ணன் தம்பி இல்லாது மகனே அழாதீங்க எனக்கு எல்லாம் போயிட்டு மகனே அதில் கிட்ட வீடுகள் திருத்தி கொடுத்தா நீங்களும் பார்த்துக்கொள்ளுவீர்கள் தானே. அவ்வே கஷ்டத்துல இருக்கு. அவக்கும் நடந்துக்கு எல்லாமே இருக்கு. ஓடி வந்துடுங்க அவங்களை பார்க்கறதுக்கு. சரி அம்மா. சரி, உங்களுக்கு காசு தந்தவங்களுக்கு என்ன சொல்ல போறீர்கள்? நன்றி சொல்வேன். உங்களுக்கு அட்ரஸை கொடுத்துட்டு போகிறேன். ஓ, நான் கொடுத்துறீங்க அவங்ககிட்ட தங்கச்சிட்ட. ஓ, தங்கச்சிட்ட. இவங்களுக்கு அக்கா. அக்காவா அவ? அக்கா நீங்க தங்கச்சன்றீர்கள், அக்கான்றீர்கள். அக்கா. சரியா. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க காசி தந்தவங்களுக்கு? நீங்க இப்ப மிக்சர் கேட்டல நீங்க மிக்சர் கேட்டல நீங்க மிக்சர் கேட்டவங்க வாங்குறது தான் காசி வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீர்கள்? பார்க்காதுங்க, என்ன பாருங்க, என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, கொழும்புக்கு போயிட்டாரு. சரி, இந்த காணொளியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த காணொளி தொடர்பாக பார்க்கக்குள்ள உங்களுக்கே சில விஷயங்கள் தெளிவில்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ பாட்டியம்மா வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெளிவாகினது. என்னென்னு சொன்னால், இந்த குடும்பத்தை சேர்ந்த நம்ம இப்போ காணொளி பதிவு செஞ்சுருந்த அக்கா, தங்கச்சி, அடுத்தது வந்து அந்த பொடியன் 3 பேருமே வந்து கொஞ்சம் வந்து அவங்க புத்தி சுவாதீனமாக தான் இருக்காங்க. அவங்களோட மனநிலை வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உண்மையான நிலவரத்தை எடுத்து சொல்கிறதுக்கு தெரியாமல் இருந்தது. அதோடு அவங்க தொடர்பாக சொல்கிறதுக்குமே அவங்களோட சொந்தக்காரர்கள் யாருமே முன்வரலை. என்னென்னு கேட்டால், இப்போ எங்களை வந்து வெளியுலகம் அவங்க பார்ப்பாங்களே, எங்களோட குரல் வந்து விளங்குமே என்ற அளவுக்கு. அதாவது நான் வீடியோவுக்கு வராட்டியும் பரவாயில்ல, இவங்களோட விளக்கத்தை வந்து நீங்கள் அங்கால நின்றாவது சொல்லுங்கன்னு சொல்லியும் கேட்டு பார்த்தேன். அப்படி கேட்டும் கூட ஒரு தருமே இவங்க தொடர்பாக சொல்கிறதுக்கு முன்வரலை. அது உண்மையில் எங்களுக்கு மனவேதனையாக போயிட்டு, இப்போ அவங்க வந்து முன்வரா இடத்துல நம்மளும் வந்து விட்டுட்டு போகிறது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்போ நாங்கள் இங்கால வந்து விசாரித்து பார்த்தது. அப்போ அவங்களோட சித்தி தான் பெரியம்மான்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட பெரியம்மா தான் வந்து கூட்டிகிட்டு வந்தவங்க. அப்போ அவங்ககிட்ட கதைச்ச இடத்தையும் அவங்களும் வந்து சொன்னாங்க, தான் வீடியோவுக்கு கதைக்க விரும்பலைன்னு சொல்லி. இப்போ அந்த இடத்துல தான் அந்த பெரியம்மா போய் தான் சொல்லியிருக்காங்க ஒரு பாட்டிகிட்ட, இவங்களோட பாட்டிகிட்ட. அவங்களோட பாட்டி 90 வயசு. அந்த பாட்டியம்மா தான் வந்து கஷ்டப்பட்டு ஓடி வந்திருந்தாங்க இவங்களோட நிலைமையை சொல்கிறதுக்கு. இப்போ அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெளிவாயிடுச்சு. என்னோட சொன்னால், இவங்க வந்து கூட பிறந்த சகோதரங்கள் 5 பேர், 5 பொம்பளைகள். அதில் வந்து இந்த 2 பேரும் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்காங்க. அதில் வந்து அந்த பொடியனும் வந்து அந்த அக்காவுக்கு யாரண்டே தெரியாத ஒரு வகையில் திருமணம் நடந்திருக்கு. திருமணம் நடக்காமலே சொல்லப்போனால் அந்த பொடியனுக்கு வந்து பதிவெல்லாம் அவங்களோட அம்மா தான் வந்து அம்மாவோட பேரில் தான் பதிவு வைப்பட்டிருக்கு. அப்பா வந்து யாரண்டு தெரியாத ஒரு நிலையில தான் இருந்திருக்கு. அவரும் வந்து கற்பமாகின இடத்துல பிள்ளை பிறந்ததோட வந்து முடிஞ்சு போல அந்த திருமணம் வந்து அவர் வந்து விட்டுட்டு போய் அவர் வந்து இறந்தும் போயிட்டாராம். இவங்க தான் அந்த பொடியனை வளர்த்து வந்திருக்காங்க. அப்போ அவங்க 2 குடும்பம் சொல்லப்போனால் அந்த அக்காவும் தங்கச்சும். அக்கா வந்து திருமணம் செய்யலை, தங்கச்சி திருமணம் செஞ்சும் செய்யாத மாதிரியும். ஆனால் பொடியன் இருக்கான். அந்த பொடியனை வச்சுத்தான் இவங்க வளர்த்து வரக்குள்ள இந்த வீடு வந்து அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கு. அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு இருந்தாலும் இது வந்து முற்றும் முழுதாக கம்ப்ளீட் பண்ணப்படலை. என்னண்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த சஜித் வீட்டு திட்டம் வழங்கப்பட்டு நிறைய மக்களுக்கு வந்து இப்படி அறகுறையாகவே வீடுகள் எல்லாம் இருக்குது. இதை வந்து இவங்களுக்கு பூரணப்படுத்தி செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு தரமே இல்லை. அப்போ ஒரு தரம் இல்லாதால இவங்க ஒவ்வொரு வீடாக வந்து தங்கி இருக்காங்க. அதாவது இவங்களோட அக்கா மாறுற ஒவ்வொரு வீடாக தங்கித்தான் இவங்க தற்சமயம் தங்களோட காலத்தை கழிச்சு கொண்டு வராங்க. அப்போ இவங்களுக்குரிய உதவி என்று பார்க்கக்குள்ள இந்த வீடை வந்து ஓரளவு திருத்தி கொடுத்தால் இவங்க வந்து இங்கே இருந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ ஃபுல்லாக இல்லாட்டியும் ஒரு பகுதியளவு செஞ்சு கொடுத்தாலும் இவங்களுக்கு வந்து இங்கே இருந்து ஏதாச்சும் தொழில்கள், அதாவது கச்சா ஞாயிறு அப்படியான தொழில்கள், அதோட இங்கே இருக்கிறவங்களை பார்த்தா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஏற்ற ஏரியா தான். அப்படி எதுவும் தொழில்கள் செஞ்சு கொடுத்தாலும் இவங்க வந்து அந்த அக்கா வந்து
மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தெளிவாக கதைக்க தெரியல. அந்த தங்கச்சி அவங்க ஓரளவுக்கு அந்த பேங்குக்கெல்லாம் போய் கொஞ்சம் காசு எடுத்தெல்லாம் வாராங்க. அப்போ அவங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்சமயம் வந்து உதவியை செஞ்சு தந்திருந்த கணேசண்ணாவுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு நானும் இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறேன். இவங்களுக்கு வந்து உதவி செய்ய நினைச்சிங்கன்னு சொன்னால் கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக இந்த குடும்பத்துக்குரிய உதவிகளை செஞ்சு தரலாம். சரி, நானும் போயிட்டு வரேன். இந்த காணொலி பார்க்குற உறவுகள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த காணொலி சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி ப்ளாக். பாய்.